மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சீனியர் ரிவெஞ்ச் டிராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து அந்த ரோஸ் பெட்டல் மோதிரத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாளா? இதனால அவளோட சந்தேகம் எல்லாமே மறுபடியும் நம்ம ஹீரோ மேலேயே திரும்பும். ஆனா அப்படி இவ இந்த மோதிரத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா மிங்கு வந்து, நீ எதுக்கு ஹோவோட அம்மாவோட மோதிரத்தை கையில வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். என்னது, இந்த மோதிரம் ஹோவோட அம்மாவோடதா அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேவேமா அவங்க அம்மா யூஸ் பண்ண ரூமுக்கு தான் போவா. அந்த ரூமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அந்த ரூம்குள்ள என்டர் ஆன உடனே இவளுக்கு ஒரு மாதிரி வியர்டான திங்ஸ்லாம் அப்படியே மைண்டுக்கு வரும். யாரோ இவளோட சீனியரை இந்த இடத்துல வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரி. அப்பன்னு பார்த்து இவ கடைசி அவளோட சீனியருக்கு கொடுத்த கிஃப்டும் அந்த இடத்துல விழுந்து கிடக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிருவா, நம்ம ஹீரோ தான் இந்த இடத்துல வச்சு சீனியர் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. ஆனா இங்க நடக்கிறத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அவ பர்த்டேக்கு செஞ்ச ஹேர் கிளிப்ப இப்ப அப்படியே அவகிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுவான். ஆனா அப்ப அவ டக்குன்னு அந்த மோதிரத்தை காமிச்சு, இது உன்னோடதா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கா, இந்த மோதிரம் உனக்கு எங்க கிடைச்சிச்சு? அதை பத்தி எல்லாம் இப்ப நீ கேட்காத, இது உன்னோடதா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, இது என்னோடதுதான். எங்க அம்மா இறந்து போனக்கு எடுத்து அவங்க ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிற பொருள் இது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இதை கேட்டனையும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய், ஓ நான் உன்கிட்ட கடைசியா ஒரே ஒரு தடவை கேக்குறேன், அன்னைக்கு என்னோட சீனியர் இங்க வந்தப்ப நீ அவரை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இவ இப்படி மறுபடியும் அந்த சீனியரை பத்தி பேசுறதுனால நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். உனக்கு எப்பயுமே அந்த சீனியர் தான் முக்கியமா? அவனை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க? ஆமா, எனக்கு எல்லார விடவும் என்னோட சீனியர் தான் முக்கியம். அவருக்கு அகேன்ஸ்டா யாரான்ட்டு ஏதான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. ஆனா இதனால இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகி, நீ என்னையவே சந்தேகப்படுறியா? சரி, நான் தான் உன்னோட சீனியரை கொன்னேனே வச்சுக்குவோம். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வருவான். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் இவன் தண்ணியும் ஏதாண்டு பண்ணிருவானோ அப்படிங்கிற பயத்துல அவன் கிஃப்டா கொடுத்த ஹேர் கிளிப்பை வச்சு அவன் நெஞ்சிலேயே குத்திருவா. அந்த ஹேர் கிளிப் ரொம்ப ஷார்ப்பான பொருள்ங்கிறனால அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ ரத்தம் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். ஆனா அவசரப்பட்டு இவன் இப்படி குத்திட்டோமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரியலைஸ் ஆகி அவளும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வேலைக்காரி வந்துதான் நம்ம ஹீரோயினை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு போயிருவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரிதான் உட்காந்துருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இப்படி ஆன விஷயம் தெரிஞ்சு அந்த லூவும் மிங்கும் வேவேமா வருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோவை போய் பார்த்தா அவன் இப்ப பரவாயில்லாம ஓகேவா தான் இருப்பான். அதனால அந்த லூவும் அப்படியே ஆர்வத்துல அவன் கைய பிடிச்சு பேசலான்ட்டுலாம் போயிருவா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ அந்த லூவை தான் கிட்ட க்ளோஸ் ஆகவே விட மாட்டான். இதனால அந்த லூ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிப்பான், இப்ப ஆனா எப்படி இருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் அவன் சொல்லுவான், உங்களை குத்துனக்கு அடுத்து ஆனாக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அவளையே எதுவும் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தனியா ஒரு ரூம்ல தூங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அவளை பாக்குறதுக்காக போவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே பித்து பிடிச்சாப்புல படுத்துதான் இருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, நான் சாகணும், எனக்கு கன்னை கொடுங்க, நான் ஷூட் பண்ணிக்கிட்டு நானே என்ன கொன்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் பிடிச்சாப்புல பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து மறுபடியும் டக்குன்னு டாக்டரை கூப்பிட்டு இவளுக்கு ஊசி போட்டு அவளை அப்படியே நார்மல் ஆக்குவாங்க. சோ இதுலயே நல்லா தெரியுது, என்னதான் நம்ம ஹீரோயின் சீனியரோட சாவுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு நினைச்சாலும் அவளால நம்ம ஹீரோவை கொல்ல முடியல. அந்த ஒரு விருத்திலேயே அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆகிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படி நம்ம ஹீரோ வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க ஊர்லயும் நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மக்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அதனால இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஊருக்குள்ள நடக்கிற கலவரத்தை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே மயக்கத்துல இருந்து கண்மொழிப்பா. ஹே ஆனா, நீ ஓகேவா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டா அதுக்கு அவ அப்படியே நம்ம ஹீரோவோட கையை தட்டி விட்டு, நீ யாரு, நீ எதுக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இத கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்க. அப்பன்னு பார்த்தா அந்த மிங்கு 2-3 ஆபீசர்ஸ் கூட நம்ம ஹீரோட ரூம்குள்ள போவான். இத வந்து அந்த லூ வெளியே நின்னு பாத்துருவா. அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், இவன் ஏன் இந்நேரத்துல அங்க போறான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப ரூமுக்குள்ள வந்த மிங்க பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே, சீனியர் நீங்க வந்துட்டீங்களா, இவன் யாருன்னே தெரியல, என் பக்கத்துல வந்து உட்கார்றான் அப்படிங்கிற மாதிரி அவ மிங்க பார்த்து சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போக, ஆனா அப்ப அந்த மிங்கு அவனோட வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிப்பான். என்ன தம்பி, உன்னோட வாழ்க்கையில எதுவுமே ஒழுங்கா போக மாட்டேங்குது, இனியும் உனக்கு எது ஒழுங்கா போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 4-5 சோல்ஜர்ஸ உள்ள கூப்பிடுவான். நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, மிங்கி ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த மிங் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் என்ன
என்னை பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸை விட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண விடுவான். நம்ம ஹீரோவும் ஹெல்ப்புக்கு யாரையான்னு கூப்பிடலான்னு சொல்லி பார்த்தாலும் இப்போ ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனைனால இவன் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அங்க அனுப்பிச்சிருப்பான். அதனால நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்படி நம்ம ஹீரோவை அவங்க எல்லாரும் போட்டு அடிக்க இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படி கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சீனியர் அவனை போட்டு எல்லாரும் நல்லா அடிங்க, அவன் ரொம்ப பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. இதுலயே அந்த மிங்குக்கும் நல்லா தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோயின் மொத்தமா பைத்தியம் ஆயிட்டா அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த மிங் அப்படியே எனக்கு கால் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஒரு ஓரமா ஒதுக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, அதை நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்திரிச்சு நின்றுவான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவன் கால் சரியா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ மேல இவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பொறாம இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோவை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த கமாண்டர் பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருப்பான். இப்போ அந்த மிங்க பத்தி டோட்டல் உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிரும். அப்ப அப்படியே அந்த மிங்கு ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவை போட்டு தரலான்னு பாக்குறப்ப திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ வெடிகுண்டு வெடிச்ச சத்தம் கேட்கும். அதனால எல்லா சோல்ஜர்ஸும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறப்ப அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான். ஆனாலும் அந்த மிங்கு அவனோட ஆட்களை விட்டு எனக்கு ஹோ இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியோட மட்டும்தான் நீங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நாங்க ஹோவை துரத்திட்டு போனோம், அவன் அப்படியே ஒரு மலை மேல இருந்து கீழே குதிச்சுட்டான், எனக்கு தெரிஞ்ச அவன் கண்டிப்பா அங்கேயே இறந்து போயிருப்பான், பட் ஆனாலும் இப்போதைக்கு அவன் பாடியை நாங்க எவ்வளவு தேடினாலும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த மிங்கு அவனோட டெட் பாடியை பாக்குற வரைக்கும் அவன் செத்துட்டான்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணக்கூடாது, போய் அவன் எங்கேயான் விழுந்து கிடக்குறான்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருப்பான். நம்ம ஹீரோயின் இன்னும் இதே வீட்டுலதான் இருப்பா, ஆனா என்ன கொஞ்சம் பைத்தியமா இருப்பா. அதனால அவ அப்படியே அங்க இருக்கிற தண்ணியில மீனை பிடிச்சுலாம் விளையாண்டுகிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அந்த லூ இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை வந்து திட்டுவா. அந்த ஹோ எல்லார விடவும் ஓ மேலதான் பாசம் வச்சிருந்தான், இப்ப அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல, ஆனா நீ என்னன்னா இங்க ஜாலியா மீன் பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மிங்கு வந்துருவான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சீனியர் சீனியர்ன்ட்டு அவன் பின்னாடியே போயிருவா. ஆனா அப்ப அந்த மிங் அப்படியே உன் தொண்டையில சின்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீ கவலைப்படாத, உனக்கு மறுபடியும் நான் பாடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவன் நம்ம ஹீரோனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவ சில மூலிகை எல்லாம் பறிக்கிறதுக்காக காட்டு பக்கம் போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடப்பான். அப்புறம் அவ தான் அவனை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. சோ இதுலயே நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஆனா இந்த விஷயம் மித்தவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம ஹீரோ இறந்துதான் போயிட்டான் அப்படின்ட்டு அந்த லூ ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமேல் இந்த வீட்டை நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்ப பாப்பா. ஆனா அந்த மிங்கு இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அலோவே பண்ண மாட்டான். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ ஏன் கூட தான் இருந்தாகணும், அதுவும் மெயினா நம்ம குழந்தை உன் வயித்துல இருக்கு, அதனால நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதாகணும் அப்படின்னு மிரட்டி அவளை உள்ள அனுப்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்போ இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துருவான். மலையில இருந்து விழுந்தனால நம்ம ஹீரோக்கு நல்லா தலையில அடிபட்டிருக்கும். அந்த 2 நாள் கழிச்சு இப்பதான் கண்ணே முழிச்சிருப்பான். ஆனா அவன் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பத்தி தான் கேட்பான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு கூட நம்ம ஹீரோயினை பத்தி ஒரு விஷயமும் தெரியாது, ஏன்னா அந்த வீட்டுல அவ்வளவு செக்யூரிட்டி டைட்டா இருக்கு, என்ன கூட அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மாவோட மோதிரம் ஞாபகம் வரும். அதனால அந்த மோதிரத்தை அப்படியே இப்ப அந்த ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு இந்த மோதிரத்துக்கும் ஸ்னோட்ராப்போட சாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். அப்பதான் அவ எல்லாத்தையும் சொல்லுவா. ஸ்னோட்ராப் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட கழுத்துலயும் மூஞ்சிலையும் இந்த மோதிரத்தோட தழும்பு தான் இருந்துச்சு, சோ இது கண்டிப்பா கொலகாரனோட மோதிரமா தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான், இது என்னோட மோதிரம், இது எப்படி கொலகார மோதிரமா இருக்க முடியும், சோ இதனாலதான் அன்னைக்கு ஆனா அப்படி ரியாக்ட் பண்ணி என்ன கொல்ற அளவுக்கு போயிருக்கா, சோ எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. அப்படி பார்த்தா ஆனா அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், நம்ம ஏதான் பண்ணி சீக்கிரம் அவளை போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த அசிஸ்டன்ட் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுவான். இப்ப மிங்கு நீங்க நினைக்கிற மாதிரி தனியாள்லாம் கிடையாது, அவன் அந்த வாய்ஸ் கமாண்டர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற சோல்ஜர்ஸையும் பிளஸ் மிலிட்டரி ஃபோர்ஸையும் ஒன்னு அடையணும்னு நினைக்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோ அந்த மிங்குனாலையும் வாய்ஸ் கமாண்டர்னாலையும் ஆனாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இந்த ஊருக்கே பெரிய பிரச்சனை தான், சோ நம்மளுக்கு ஃபேவரா இருக்கிற சோல்ஜர்ஸை நம்ம எப்படியான்ட்டு நம்ம கூட சேர்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மிங்கியும் அந்த வாய்ஸ் கமாண்டரையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த ஊரோட மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி இவங்களுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த மிங்கு சொல்லுவான், அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் என்ன கமாண்டர் ஆக்கல, என்னதான் ஹோ இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வந்தாலும் இன்னும் அவன் டெட் பாடி கிடைக்காதனால நான் ஃபுல்லா கமாண்டர் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். மிங், நீ ரொம்ப அவசரப்படாத, நீ சீக்கிரமே கமாண்டர் ஆயிருவ, அதனால அது வரைக்கும் இந்த மிலிட்டரி ஃபோர்ஸை எப்படியான்ட்டு கண்ட்ரோல் பண்ணி நான் எனக்கு கீழே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அப்பதைக்கு அந்த மிங்கு, நீங்க தான் என்னோட சீனியர், நீங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப தனியா வந்து அந்த வைஸ் கமாண்டரை திட்டிக்கிட்டு இருப்பான். நான் பிளான் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு நினைச்சா நீ ஏன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கான்ஃபிளிக்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இவன் இப்படி புலம்புறதெல்லாம் பார்த்த அந்த லூ அப்படியே, இதுக்கு பேரு தான் கர்மாங்கிறது, நீ ஹோக்கு கெட்டதுன்னு நினைச்சு அவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்ச, அதனாலதான் உனக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இதனால கோவப்பட்டவன் அவள் அப்படியே அடிக்கலாங்கிற அளவுக்கு போயிருவான். ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து, இந்த பொண்ணு பாவம், இவ பிரெக்னெண்டா இருக்கா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவனும், என்ன பண்றது, இவ தப்பு பண்ணிட்டாலே அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவ கைய நீட்டி, சீனியர் அப்பனா அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுங்க, இந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத பார்த்தா அந்த மிங் அப்படியே, இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை மட்டும், சரி வா நம்ம வழக்கம் போல பாட்டு கத்துக்க போலாம் அப்படின்ட்டு தனியா கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த டிராமால பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மொத்தமா மேக்கப் போட்டுட்டு அந்த மிங்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா இத அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மிங்கு, சே ஏதோ தப்பா இருக்கே, இன்னும் அந்த லேடி வாய்ஸ் மாதிரி வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் எந்த லேடியை பத்தி பேசுறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு புரியாது. அப்பதான் அந்த மிங்கு சொல்லுவான், இந்த பாட்டை ஒரிஜினலா பாடினவங்க வாய்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இந்த பாட்டை பாடக்கூடிய ஒரே ஆள் அந்த ஸ்னோ டிராப் தான், ஆனா அவன் மட்டும் நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இத கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட மூஞ்சி அப்படியே டோட்டலா மாறிடும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்னோ டிராப்பை வெளியே அனுப்பிச்சக்கடுத்து இந்த மிங்கி எப்படியோ அவனை கடத்தி மறுபடியும் உள்ள கூட்டு வந்து கட்டி வச்சிருப்பான். அது மெயினா நம்ம ஹீரோவோட அம்மா ரூம்ல. அப்ப அந்த ஸ்னோ டிராப் அப்படியே பயந்துகிட்டு, என்னதுக்கு இங்க கட்டி வச்சிருக்க, என்ன விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த மிங் அப்படியே, இப்ப நீ வந்து அந்த சிங்கர் மாதிரி தானே வேஷம் போட்டிருக்க, அப்ப அந்த சிங்கரோட வாய்ஸ்ல தான் நீ பேசணும், பையன் வாய்ஸ்ல பேசக்கூடாது, உன்னோட கெட்டப் எல்லாம் பார்க்க அப்படியே அந்த சிங்கர் மாதிரியே தான் இருக்க, அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த சிங்கர் மாதிரி பாடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி சொல்லுவான். என்னன்னா இந்த மிங்குக்கு சின்ன வயசுல இருந்து இந்த டிராமாஸ், சிங்கிங் இது எல்லாத்தையும் பார்க்கறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கும் போல. அதுவும் மெயினா இந்த ஸ்னோ டிராப் கெட்டப் போட்டிருக்க அந்த சிங்கர்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். சோ அவங்க வாய்ஸ்ல அந்த பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக தான் அவன் ஸ்னோ டிராப்ப கடத்தி கூட்டு வந்திருப்பான். ஆனா இப்படி திடீர்னு கட்டி வச்சு பாடுனா அந்த ஸ்னோ டிராப்பால எப்படி பாட முடியும், இத்தனைக்கு அவன் ஒரு பையன், அதனால என்ன இங்க இருந்து விடு அப்படிங்கிற மாதிரி பையன் வாய்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பேசியிருப்பான். இதனாலதான் அந்த மிங்கு செமையா கடுப்பாகி அங்க இருந்த நம்ம ஹீரோவோட அம்மா மோதிரத்தை வச்சு அப்படியே அவன் ஃபேஸ், கழுத்து எல்லாத்துலயும் சூடு வச்சிருப்பான். இப்படியே டார்ச்சர் பண்ணி கடைசியில இவன் அந்த சீனியரை கொலையே பண்ணிருப்பான். இத பத்திலாம் அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் பைத்திய நினைச்சு சொல்ல, ஆனா இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோனோட மூஞ்சி அப்படியே டோட்டலா மாறும். ஆனா இந்த விஷயத்த அந்த மிங்கு நோட் பண்ணிருக்கவே மாட்டான். அதனால இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தலான்ட்டு வந்துருவா. ஆனா அவன் அப்படியே உஷாரா நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு, நீ உண்மையிலே ஒரு செமையான ஆக்ட்ரஸ் தான், உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சாப்புல நடிச்சேல, நான் ஏற்கனவே உன்னோட சீனியரை போட்டு தள்ளியிருக்கேன், உன்னை போட்டு தள்ளுறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வரப்ப இவனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ இப்ப உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிடுவான். இத கேட்டோன்னே அந்த மிங்கு, ஓ அப்பனா கொஞ்ச நாள் நீ சகாம வெயிட் பண்ணு, உன்னோட ஹஸ்பண்டும் வந்துடட்டும், அதுக்கடுத்து உங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னாவே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்ம ஹீரோயினை எதுவும் பண்ணாம விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த வைஸ் கமாண்டர் தான் காட்டுவாங்க. இப்ப அவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வரும், அத படிச்ச உடனே அவன் செமையா காண்டாயிருவான். என்னன்னா நம்ம ஹீரோ தான் அந்த லெட்டர் போட்டிருப்பான், அவன் அந்த வைஸ் கமாண்டரோட பையனை கடத்திட்டான் போல. இது தெரிஞ்சனாலதான் அவன் செம காண்டாவான். அதனால அந்த வைஸ் கமாண்டரும் வர வழியே இல்லாம இப்ப அவனோட பையனை காப்பாத்துறதுக்காக தனியா நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு வருவான். இப்போ அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ அந்த வைஸ் கமாண்டர் கிட்ட பேரம் பேசுவான். உன் பையன் உனக்கு உயிரோட வேணும்னா உன் கிட்ட இருக்கிற 300-400 சோல்ஜர்ஸ் எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பான். இப்போ அந்த வைஸ் கமாண்டருக்கு வர ஆப்ஷனே இல்ல. நம்ம ஹீரோ அவன் பையன் தலையில கண்ணை வச்சுதான் அதெல்லாம் கேட்பான். அதனால அவனும் அப்படியே சரின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இந்த வைஸ் கமாண்டரோட ஆட்கள் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருப்பாங்க. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோ அப்படியே பேரம் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப இவன் அப்படியே சிக்னல் கொடுத்து நம்ம ஹீரோ போட்டு தர சொல்லிருவான். போச்சு, மறுபடியும் நம்ம ஹீரோ மாட்டிக்க போறான் அப்படின்னு நினைச்சா அப்ப அடுத்த செகண்ட்லயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த வைஸ் கமாண்டர்
கீழே இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் அவன் எப்படியோ அவன் பக்கம் இழுத்துருப்பான். ஆனா அவனோட பையனை வச்சு பேரம் பேசுற மாதிரி பேசி அந்த வாய்ஸ் கமாண்டரை போட்டு தள்ளுறதுக்கு தான் அவன் இந்த இடத்துக்கே இவனை வர வச்சிருப்பான். இது தெரிஞ்சனே அந்த வாய்ஸ் கமாண்டர் கன் எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் சோழியவே டோட்டலா முடிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்ப அப்படியே மிங் அட்டாக் பண்றதுக்காக தான் போவானா. ஆனா அந்த மிங் கிட்ட தான் இப்ப நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்காளே. இந்த ஒரு காரணத்தை வச்சு எந்த சோல்ஜர்ஸும் உள்ள வரக்கூடாது, உனக்கு ஆனா உயிரோட வேணும்னா நீ தனியா உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்டர் போடுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம தனியா அந்த வீட்டுக்குள்ள போவான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த மிங் அப்படியே நம்ம ஹீரோயின் தலையில கண்ணை வச்சுட்டு, எனக்கு உயிர் மேலையும் இவ உயிர் மேலாம் ஆர்வமே கிடையாது, எனக்கு வேணுங்கிறதுலாம் இந்த ஊரோட மிலிட்டரி போர்ஸும் பிளஸ் கமாண்டர் ஆகணும், அவ்வளவுதான். நீ மட்டும் உன் கைப்படவே என்ன கமாண்டர் ஆக்கி ஒரு லெட்டர் எழுதிட்டா போதும், அதுக்கடுத்து நான் கமாண்டர் ஆயிருவேன், உன்னையும் இவளையும் உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் ஆனா உயிரை எப்படியான்னு காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதி சைனும் போட்டு கொடுத்துருவான். ஆனா இந்த வில்லை என்ன அவ்வளோ நல்லவனா நம்ம ஹீரோயினை உயிரோட விடுறதுக்கு. இப்ப அவன் லெட்டர்ல சைன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை கொல்லலான்ட்டு பிளான் போட்டுருவான். இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து அந்த மிங்க ஷூட் பண்ணிடுவா. என்னன்னு பார்த்தா கரெக்டான டைமுக்கு அந்த லூ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனோட கட்டெல்லாம் கழட்டி விட்டுருப்பா போல. இப்ப எப்படியோ அந்த மிங்கு செத்துட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா அப்ப அந்த மிங்கு ஃபுல்லா சாகாம எப்படியாண்டு நம்ம ஹீரோவை கொன்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல கன் எடுத்து அவனை பார்த்து ஷூட் பண்ணுவான். ஆனா இதை நோட் பண்ண அந்த லூ அப்படியே இப்ப டக்குன்ட்டு குறுக்க போயிருவா. இதனால அவ மேல அந்த புல்லட் பட்டுரும். அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த மிங்க டோட்டலா போட்டு தள்ளிடுவான். ஆனா இப்ப அந்த லூவை தான் காட்டுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாக போறா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கே நல்லா தெரியும். அப்ப அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் பாஸ்ட்ல லவ் பண்ணதை நான் மறக்கவே இல்ல, என்ன நான் நடுவுல தெரியாதனமா ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதனாலதான் என் வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அடுத்த வார்த்தை சொல்றதுக்குள்ள அந்த லூ இறந்துருவா. இது வந்து நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒரு வாரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பிளஸ் அவளோட சீனியரோட சாவுக்கு அவ பழி வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா நம்ம ஹீரோ கூட இருப்பா. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கும் அவனுக்கு அகேன்ஸ்டா இருந்த எல்லாரையும் அவன் போட்டு தள்ளிட்டான். அதனால அவனுமே பிரச்சனையே இல்லாம நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருப்பான். அப்படியே இந்த இடத்துல இந்த டிராமாவை முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.